இந்த மதிய வேளையில் எங்கள் ஜெபங்களை கேளுங்கள். सर्वशक्तिमान परमेश्वर यीशु मसीह को धन्यवाद करते हैं। இந்த கிராமத்திலே நாங்கள் ஒரு சிறிய ஆலயத்தை உமக்காக கட்டியிருக்கிறோம். प्रभु जी इस बेटे विच प्रभु जी इस मंदिर मनोवासी जिस मदद की तस्वीर को धन्यवाद करते हैं। எங்களை சென்னையிலிருந்து ஒரு குருவாக எங்கே கூட்டி கொண்டு வந்ததுக்கு நன்றியா. प्रभु जी मद्रास तो इस जगह तक प्रभु जी सब लेके तो डलकर शुक्र धन्यवाद करते हैं। நாங்கள் வந்து இந்த கிராம மக்களோடு சந்தித்து இந்த ஆராதனையில் இந்த டெடிகேஷனில் கலந்து கொண்ட கிருபை செய்ததற்கு நன்றி. प्रभु जी आज इस मंदिर के वास्ते आए हुए सारे इतिहासी हाजिरों को इस मदद की तस्वीर को धन्यवाद करते हैं। இதை நடத்தும் பர்கட்ங்கிற மிஷனரியும் நீர் அவர்களுடைய நீர் ஆசீர்வதிக்கிறீர். இன்று முதல் இந்த ஆலயத்திலே உமது பிரசன்னம் இருக்கட்டும். प्रभु जी हूँ तो परमेश्वर इस प्रभु जी हैकल की तोहडे हजूरी प्रभु जी हमेशा इतने लगे रहना। ஆலய பிரச்சனை முடிந்தவுடன் ஆரம்பித்தவுடன் இருந்து உமது மகிமை முழுவதும் அந்த சாலமோன் ராஜாக்கு இந்த ஆலயத்தில் எப்படி கூடாரமாய் உமது மகிமை இருந்தோ அதே போல் இந்த ஊர் முழுவதும் உமது மகிமை இருக்கட்டும். प्रभु जी परमेश्वर को प्रभु जी परमेश्वर महिमा इस पूरे प्रभु जी परमेश्वर हैकल भर देवे ताकि सारे लोग जाने परमेश्वर இந்த வில்லேஜ் ஜனங்கள் வந்து இங்கே வந்து எந்த காரணத்துக்காக வேண்டுகொண்டு அவருடைய விண்ணப்பங்கள்லாம் கேட்டு நீர் அதற்கு பதில் சொல்லுங்கள். प्रभु जी अपने परमेश्वर पीठ वाले जो कोई भी मंदिर की झांकी की विनती करने प्रार्थना करने हर एक प्रार्थना की जो सुनते हैं वो परमेश्वर இந்த ஆலயம் இந்த ஏரியாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கும். நீர் இந்த ஊர் ஜனங்களை நம்ம பலப்படுத்தணும். அவர்களுடைய ரட்சிப்பெல்லாம் அவருடைய ஆசீர்வாதத்திலையும் வெட்டிக்கு மடங்காக பதிவு பண்ணணும். प्रभु जी परमेश्वर इस मंदिर को महिमा नाल कर दो और भी प्रभु जी सेवा लगाओ सारे लोग सच्ची जाने இதற்கு இந்த ஸ்பான்சர் செய்த பண்ண அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் இந்த தேவாலயத்தை கருத்தை வழிபட்டு இயேசு கிறிஸ்துவின் எங்கள் ஜெபங்களை கேட்கிறோம். प्रभु का धन्यवाद करूँगा, प्रभु का धन्यवाद करूँगा, उसकी संगति में सदा रहूँगा। साथ चलूँगा मैं जय जय पाऊँगा, साथ चलूँगा मैं जय जय पाऊँगा, प्रभु का धन्यवाद करूँगा। दुनिया कभी कोई सुख और शांति आराम देगी मुझे दुनिया
அப்பொழுது சாலமோன் காடுகளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்கதாக வீடும் நீர் என்றைக்கும் கட்டப்பட்ட நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவர் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களுக்கும் முன்பே வேறொரு யாதொரு பட்டணத்தையும் தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கும்படி வேறொரு ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்கிற தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். तब सुलेमान ने कहा, यहोवा ने आख्या है कि वो हनेरे को विच वसेगा। मैं जरूर तेरे लिए एक उच्चा भवन जिथे तू सदा तक रहें बनाया। तद बादशाह ने अपना मुंह फेरिया ਅਤੇ ਇਸਰਾਇਲ ਦੀ ਸਾਰੀ ਸਭਾ ਨੂੰ ਬਰਕਤ ਦਿੱਤੀ ਅਤੇ ਇਸਰਾਇਲ ਦੀ ਸਾਰੀ ਸਭਾ ਖਲੋਤੀ ਰਹੀ। ਸੋ ਸੁਲੇਮਾਨ ਨੇ ਆਖਿਆ, ਇਸਰਾਇਲ ਦਾ ਪਰਮੇਸ਼ਵਰ ਯਹੋਵਾ ਮੁਬਾਰਕ ਹੋਵੇ, ਜਿਸ ਆਪਣੇ ਮੂੰਹ ਤੋਂ ਮੇਰੇ ਪਿਤਾ ਦਾਊਦ ਦੇ ਨਾਲ ਵਚਨ ਕੀਤਾ ਅਤੇ ਉਹਨੂੰ ਆਪਣੇ ਹੱਥ ਨਾਲ ਪੂਰਾ ਵੀ ਕੀਤਾ ਕਿ ਜਿਸ ਦਿਨ ਤੋਂ ਮੈਂ ਆਪਣੀ ਪ੍ਰਜਾ ਨੂੰ ਮਿਸਰ ਦੇਸ਼ ਵਿੱਚੋਂ ਕੱਢ ਕੇ ਲਿਆਇਆ ਤਾਂ ਵੀ ਇਸਰਾਇਲ ਦੇ ਵਿੱਚੋਂ ਨਾ ਤਾਂ ਕਿਸੇ ਸ਼ਹਿਰ ਨੂੰ ਚੁਣਿਆ ਤਾਂ ਜੋ ਉਸ ਭਵਨ ਵਿੱਚ ਭਵਨ ਬਣਾਇਆ ਜਾਵੇ ਅਤੇ ਜਿੱਥੇ ਮੇਰਾ ਨਾਮ ਰਹੇ, ਨਾ ਹੀ ਕਿਸੇ ਮਨੁੱਖ ਨੂੰ ਚੁਣਿਆ ਜੋ ਮੇਰੀ ਪ੍ਰਜਾ ਇਸਰਾਇਲ ਦਾ ਪ੍ਰਧਾਨ ਹੈ। ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களும் கொள்ளாத எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீர் மனிதர்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொன்னீரே. என்றாலும் நீர் தங்கும் ஒரு வாசஸ்தலமாக இந்த பரிசுத்த ஸ்தலத்தை நீர் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு காலையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒரு மனதோடு இந்த இடத்துல நிற்கும்போது ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்ட இந்த ஸ்தலத்தை இந்த பரிசுத்தமான ஆலயத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனின் நாமத்தினாலே பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிறேன். உம்முடைய மகிமை விசேஷமாக இந்த ஸ்தலத்திலே தங்கியிருப்பதாக. உம்முடைய ஜனங்கள் வெளியே இருந்து வேதனையோடு இந்த ஆலயத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு விடுதலையை அனுபவிப்பார்களாக. கர்த்தருடைய பிரசன்னம் என்னாலும் இங்கே நிலைத்து நிற்பதாக. பிதாவே, உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபங்களை கேட்கின்றேன் பிதாவே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே நிறைவேற்றப்படுகிறது.
பிதா, குமாரன், பரிசுத்தாவினாலே இந்த ஆலயத்தை திறந்து வைக்கிறோம். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே This is the house of God and gate of the heaven. Genesis 28:20. Christ the Savior Church. Sponsored by Mr. David Neelagandan and family. Tamil Nadu, dedicated by Reverend Roy, SMPVM, GS Chennai, on 23/10/2024, in the presence of SMPM villages. Church. Punjab. Thank you.